இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டரை பத்தி இப்ப ரிவ்யூ பண்ணிரும். சில நெகட்டிவ் விஷயம் நான் சொல்லியிருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ஜெனுனா தான் சொல்ல போறேன். என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் வந்து, அதனால வந்து யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களை ஹார்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நான் பேசப்பட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த போஸ்டரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, எனக்கு ஒரு கலர்ஃபுல்லா தோணுச்சு. அதே ஒரு 5 செகண்ட் கழிச்சு பார்க்கல, எனக்கு மரகத நாயகம் படத்துல போஸ்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி எல்லாம் ஓகே, ஆனா ஓவரா கலர் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட அஜித்ல வந்து 3 ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுல ஒரு ஸ்டைல்ல டேபிள்ல 2 கையும் வச்சு நிக்கிற மாதிரி, இன்னொரு ஸ்டைல வந்து கையில மோதிரத்தை போட்டு யாரோ குத்துற மாதிரி, இன்னொரு ஸ்டைல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அதை பிளர் பண்ணியும் காட்டியிருக்காங்க. எதுக்கு இதை பிளர் பண்ணிருக்காங்கன்னா வந்து எந்த டைம்லயும் வந்து இதை பத்தி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் பக்காவா பிளான் போட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி டைட்டிலுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து டிராகன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே டைம் நீங்க பேக்ரவுண்ட் நல்லா ஒத்து கவனிச்சுன்னா சைனீஸ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை பார்க்கக்குள்ள வந்து கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த டேபிள்ல வந்து கன்ஸ்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அஜித் அவர்கள் வந்து லைட்டா மொட்டை அடிச்சிருந்தாங்கன்னா வந்து வேதா லுக் அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். கை ஃபுல்லா டேட்டோஸ், அதுல ஒரு இடத்துல வந்து டிராகன் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தக்குள்ள வந்து சைனீஸ்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் பிலிமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற அஜித் குமார் விரல காட்டி நிற்கிறார்ல, அவர் மூலமா ஏதாச்சும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை வச்சு ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கன்ஃபார்மா கிரியேட் பண்ணுவாங்க, பார்க்கலாம். எனக்கு இந்த போஸ்டரை பார்த்து என்ன தோணுதுன்னா வந்து, ஒரு கிளப்ல ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம அஜித் குமார் வந்து என்னமோ சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட் என்னன்னா வந்து இதை கொஞ்சம் பெட்டரா ரெடி பண்ணி விட்டுருக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டடா விடதை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணி ஃபேன்ஸை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ற மாதிரி வைக்கலாம். பட் இவங்க கொஞ்சம் அவசரம் பட்டுட்டு நிறைய கலர்ஃபுல்லா உள்ள வச்சு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3rd லுக் போஸ்டர் வரை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் துணிவுல வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பெருசா யாருமே வந்து யூனிக்கா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா செகண்ட் லுக் போஸ்டர் கொஞ்சம் எல்லாருக்குமே யூனிக்கா தோணுச்சு. பட் அதே மாதிரி இந்த லுக்லயே வந்து செகண்ட் லுக் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் செகண்ட் லுக்கும் 3rd லுக்கும் கொஞ்சம் பெட்டரா வந்தா ரொம்பவும் நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கலர் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.